சினிமா. சினிமாவ கண்டுபிடிச்சது யார்? சினிமாவுக்கு முக்கியமான கருவி எது? இந்த கேமரா. கேமரா இல்லாம நீங்க சினிமாவ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பதிவை செய்து அத மக்கள்ட்ட திரையிட்டு காட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இத மொத கண்டுபிடிச்சவங்க அகஸ்டே லூமியர் அப்படின்ற பிரதர்ஸ். அவங்க தான் மொத கேமராவ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அங்கிருந்து தான் வந்திருக்கு. அதோட வருஷங்கள் பார்த்தீங்கன்னா, 1800களில் அவங்க அந்த கேமராவ கண்டுபிடிச்சு, அதுக்கான பெரும் முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு காட்சிய பதிவு பண்றதுக்கு அவங்களுக்கு சில நாட்களே தேவைப்பட்டிருக்கு. ஒரு மனிதனை உட்கார வச்சு, ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு பல ஃபோட்டோக்கள் அது மாரி எடுத்து, அத கோர்வையா எடிட் பண்ணி, அதை ரன்னிங்கா ஒருத்தர் நடந்து வந்தாரு, உட்காந்தாரு, பேசினாருன்னு இப்ப நம்ம பண்றோம் இல்லையா? இந்த மாரி கோர்வையா ஒண்ண ஸ்க்ரீன் பண்றதுக்கு அவங்களுக்கு பல வருஷங்கள் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு தான் சினிமா பரிணாம வளர்ச்சிகள்ல வந்து, நெறைய விஞ்ஞான வளர்ச்சிகள்ல இன்னைக்கு ஏஐ வரலும் நம்ம வந்திருக்கோம். ஸோ அற்புதமான விஷயத்த ஆரம்பிச்சு வச்ச அந்த அகஸ்டே லூமியர் பிரதர்ஸ்க்காக நம்போ நன்றிகளை சொல்லிக்கிறோம் முதலா. ஓகே. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 1858ஆம் வருஷம் தான் அவங்க வந்து ரன்னிங் ஃபிலிம் அப்படின்னு ஒண்ண அவங்களோட ஃபேக்ட்ரி அகஸ்டே லூமியர்ஸோட ஃபேக்ட்ரியிலேருந்து அவங்க லேபர்ஸ் எல்லாம் வெளிய போறத இவங்க ஒரு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியே போகிறத த லேபர்ஸ் கோயிங் அவுட் சைட் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியை தான் முதல்ல ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க செய்த ஒரு தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம உக்காந்த இடத்துல உங்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். இட்ஸ் அ கிரேட். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அந்த கிரேட்ஃபுல் தேங்க்ஸை சொல்லிக்கிறோம் மீண்டும் ஒரு முறை. நன்றி.